இன்றைய தினம் புள்ளி வர சொல்லுது 48% தான் இன்னைக்கு இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை வந்திருக்கு. 52 48 குறைஞ்சு போச்சு. ஆக இந்த ஆட்சியில சரியாக நிர்வாகம் இல்லாத காரணத்தினால உயர்கல்வி படிப்படி எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதே போல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு சார்பா 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார். நிரப்பினாரா? இதுவரைக்கும் 1 லட்சம் பேர் தான் நிரப்பியிருக்க சொல்றாரு. 1 லட்சம் பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அவர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. 1 லட்சம் பேர், அந்த 1 லட்சம் பேர் தான் நியமிச்சிருக்காரு. ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 லட்சம் பேர் நியமிப்பதாக. அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. அதனாலதான் நிர்வாகம் சரியில்லை.